மாலை 4 மணி முதல் மிக சிறப்பாக அல்லாஹுடைய பேரருளால் இடம்பெற்று வருகின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் பிரதான கருப்பொருள் உரைதான் மலர்ச்சியான உலக வாழ்வு, மகத்தான மறுமை வெற்றி என்பதாகும். இந்த கருப்பொருள் உரையை நிகழ்த்தி தருவதற்காக இலங்கை ஜமாஅத் இஸ்லாமியின் மதிப்புக்குரிய அமீர் உஸ்தாத் உசைர் இஸ்லாஹி அவர்களை அன்போடு இங்கு அழைக்கின்றேன். والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف المرسلين. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தம்பிமார்களே, பெரியபள்ளி நிர்வாக சபையின் உறுப்பினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவுடைய பேரலின் காரணமாக அசர் தொழுகையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படையான வழிகாட்டல்களை பற்றி விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். நவீன உலகத்தில் இருக்கின்ற வித்தியாசமான சிந்தனைகளுக்கு மத்தியிலே இஸ்லாமிய வாழ்வு எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி ஒரு தலைப்பை கேட்டோம். இரண்டாவது, ஈமானும் மறுமை வாழ்க்கையும். ஈமான் உள்ளத்திலே ஆழமாக பதிகின்ற போது எமது வாழ்க்கையின் இலக்காக, எமது வாழ்க்கையின் திசைகாட்டியாக எவ்வாறு மறுமை மாறும், அந்த மறுமை வாழ்க்கைதான் எமது இந்த உலக வாழ்க்கையை இயக்குகின்ற அடிப்படை கருவியாக, எமது திசைகாட்டியாக, எமது பண்பாடுகளை நெறிப்படுத்துகின்ற விடயமாக, எமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகின்ற விடயமாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு அழகான உரையை நாங்கள் கேட்டோம். பள்ளியில் அமர்ந்தவாறே நரகத்தையும் சுவர்க்கத்தையும் காட்சிப்படுத்துவதைப் போல குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் மறுமை காட்சிகளை அழகாக முன்வைத்து அறிவு கண்ணூடாக மறுமையை பார்த்து வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டலின் ஆரம்ப விடயங்களை உங்களுக்கு சொல்லி குர்ஆனுக்குள்ளே வந்து, அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டலுக்குள்ளே வந்து அறிவோடு மறுமையை விளங்கி வாழ்வோம், மறுமையை அறிவு கண்ணால் கண்டு வாழ்வோம் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன தாரல் ஆஹிரத ஹியல் ஹயவான், மறுமை வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை என்று. இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னத்தாரல் ஆஹிரா, நிச்சயமாக மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று. ஏன் உண்மையான வாழ்க்கை என்பதையும் கடந்த உரையிலே நாங்கள் கேட்டோம். நாங்கள் விரும்பியவாறு இந்த உலகத்திலே வாழ முடியாது. விரும்பியவாறு வாழ்கின்ற உலகம் மறு உலகம்தான். அதே போல இந்த உலகத்திலே நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே உண்மையான நீதி கிடைக்கின்ற உலகம் மறுமை உலகம்தான். நிரந்தரமான வாழ்க்கையை உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. என்னதான் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடையிலே இந்த உம்மத்தின் வயதை சொன்னார்கள் சராசரியாக. ஆனால் அதைவிட கூட 1000 வருடம்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல வாழ்ந்தாலும் அன்று ஒரு நாள் வாழ்க்கை முடியப் போகிறது. எனவே வாழ்க்கையின் இறுதி மௌத்து தான் என்றிருந்தால் அது குறுகிய காலம் வாழ்ந்து என்ன, கூடிய காலம் வாழ்ந்து என்ன. எனவே நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். உண்மையான வெற்றியும் உண்மையான தோல்வியும் உலகத்திலே கிடைப்பதில்லை. உலகத்திலே வெற்றி என்று நினைத்த விடயங்கள் தோல்வியாக மாறிவிடுகிறது, தோல்விகள் வெற்றியாக மாறுகிறது. எதுவுமே நிரந்தரமாக இருப்பதில்லை. வாழ்க்கையின் உண்மையான வெற்றியும் உண்மையான தோல்வியும் மறுமையின் வெற்றிதான், மறுமை வாழ்க்கையில இருந்து வருகின்ற தோல்விதான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் மறுமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும். சுவர்க்கத்தை மறுமையை அறிவு கண்ணால் பார்த்து கொண்டு நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்பது பற்றிய தலைப்புகளை நாங்கள் இஷா தொழுகை வரைக்கும் பார்த்தோம். சகோதரர்களே, இப்போது நான் இன்னொரு பகுதியை உங்களோடு பேச இருக்கிறேன். அல்லாஹு தஆலா மறுமைக்காக எங்களை வாழுமாறு அழைத்தாலும்
உலகத்திலே உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது என்பதை சொல்கிறான். மறுமைதான் வாழ்க்கையின் இலக்கு என்றால், மறுமைதான் எமது வாழ்க்கையின் இலட்சியம் என்றால், மறுமையின் வெற்றிதான் எமது வாழ்க்கையின் நோக்கம் என்றால், அதற்கு தயாராகின்ற இடம் இந்த பூமிதான். இந்த பூமியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து, சொந்த இடம் சொர்க்கத்திலே கொஞ்சம் காலம் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வாழ வைத்து விட்டு உலகத்துக்கு அனுப்பி ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். இஹ்பிது மின்ஹா ஜமீஅன் ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நீங்கள் உலகத்துக்கு போங்க, போனதற்கு பின்னால் என்னுடைய வழிகாட்டல் உங்களுக்கு வரும். இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும், உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொண்டால் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை சொல்வதற்கான ஒரு வாழ்க்கையை, ஒரு வழிகாட்டலை நான் அனுப்பி வைப்பேன். ஒமன் தபிய ஹுதாய, யார் அதை பின்பற்றி வாழ்கிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு உலகத்திலேயும் மறுமையிலேயும் கவலைகள் இல்லை, அச்சம் இல்லை, சந்தோஷமாக வாழையல் என்று சொல்லி அல்லாஹு தாலா ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகின்ற போது ஒரு செய்தியை சொன்னார். எனவே சோர்களே, மறுமையிலே மகத்தான வெற்றிக்கும் உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டல் புத்தகம் அல் குர்ஆன் எங்களது கையிலே இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் எமது வாழ்க்கைக்கான வழிகாட்டலை மிக அழகாக தருகிறது. அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், ஏனென்றால் முழுவதையும் பேசுவதற்குரிய நேரம் இல்லை. தலைப்புகளாக சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம். அதையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வபுத்தகி ஃபீமா ஆதாக்க அல்லாஹு தாரல் ஆখিরা, அல்லாஹு தாலா உங்களுக்கு எதையெல்லாம் தந்தானோ அதை வைத்து நீங்கள் மறுமையின் வீட்டை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அறிவாக இருக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஆற்றல்களாக இருக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்த வளங்களாக இருக்கலாம், அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்த இன்னும் பல விடயங்களாக இருக்கலாம். அல்லாஹ் தந்ததையெல்லாம் வைத்து மறுமையின் வீட்டை தேடிக்கொள்ளுங்கள். அதே நேரம் வலா தன்ச நசீபக மின துன்யா, உலகத்தில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, மறந்து விட வேண்டாம். அது என்ன வேலை என்றால், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் எவ்வாறு உங்களோடு அழகாக நடந்து கொண்டானோ, உங்களை ஒரு சிறந்த படைப்பாக படைத்து, உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து ஒரு கௌரவமான ஒரு படைப்பாக அல்லாஹ் உங்களை படைத்தானோ, வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களை அழகாக படைத்ததை போல நீங்கள் அல்லாஹோடும் மனிதர்களோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல், பூமியிலே ஃபஸாதுகளை விரும்ப வேண்டாம், பூமியிலே அநியாயங்களை விரும்ப வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அநியாயக்காரர்களை அல்லாஹு தாலா நேசிப்பதில்லை. அநியாயக்காரர்களாக உலகத்தில் வாழ வேண்டாம், அநியாயக்காரர்களின் துணைவர்களாக, அநியாயக்காரர்களுக்கு துணை போகின்றவர்களாக, அநியாயக்காரர்களை நேசிப்பவர்களாக. வலா தபகில் ஃபஸாத், பூமியிலே ஃபஸாதுகளை விரும்ப வேண்டாம். ஒரு முஸ்லிமை எவ்வாறு, ஒரு முஸ்லிமின் ஆளுமையை அடையாளப்படுத்துகின்ற அல்லது ஒரு முஸ்லிமின் ஒரு முப்பரிமாண தோற்றம் என்று அல்லாஹு தாலா இங்கே ஒரு 3 விடயங்களை சொல்கிறான். இந்த விடயத்தை இன்னும் அழகாக அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்கிறான். ஹஜ்ஜுடைய கடைசி வசனம் ஓதி பாருங்கள். அல்லாஹ் தொடராக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹு தாலாவோடு அழகாக நடப்பதற்கான வழிமுறை, அல்லாஹு தாலாவுக்கு இபாதத்தை செய்து வாருங்கள். வஃபலுல் ஹைர, அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு நன்மை செய்து வாழுங்கள். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வின் பாதையிலே உலகத்திலே அநியாயங்களுக்கு எதிராக போராடி வாழுங்கள். இது 3ம் தான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். ஒரு முஸ்லிம், குர்ஆனுடைய படி வாழுகின்ற ஒருவன், சுவர்க்கத்தை இலட்சியமாக வைத்து வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு முப்பரிமாண தோற்றம் இருக்கிறது. அதுதான் அவனது ஆளுமையை செதுக்கும். அவனை ஒரு பக்கத்திலே இருந்து பார்த்தால் அவன் இபாதத்தை செய்கின்றவன்,
அல்லாஹ்வை ருக்கு செய்து சுஜூது செய்து ஃபர்லான சுன்னத்தான இபாதத்துகளில் ஈடுபடுகின்றவன் ஒரு பக்கத்திலே இருந்தவனை பார்த்தால், மறுபக்கத்திலே இருந்தவனை பார்த்தால் வஃஅலுல் கைர, அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு நன்மைகளை செய்கின்றவன். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அழகாக நடந்ததைப் போல அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு ஒரு அழகாக நடப்பவன். மூன்றாவது பக்கத்திலிருந்து பார்த்தால் வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, உலகத்திலே அநியாயங்களுக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்டுவதற்காக உழைப்பவன். அடுத்த வசனம் சொல்கிறது, வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், பூமியிலே ஃபஸாதுகளை அநியாயங்களை விரும்பாதவன், அநியாயக்காரர்களுக்கு பின்னால் செல்லாதவன். எனவே சோதர்களே, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொண்டால் நான் பேசப் போவதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நினைக்கின்றேன். நாங்கள் மறுமையை இலக்காக கொண்டு வாழ வந்தவர்கள், சொந்த இடம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுகின்றவர்கள். அங்கே செல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் எப்படி வாழுவது, அதை அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜிலும் நான் இங்கின்று சொன்ன சூறாவிலும் அல்லாஹு தாலா மிக அழகாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான். 3 தோற்றப்பாடுகள் எங்களுக்கு வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கா, அல்லது ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கா, ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கா, யார் ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்றால் அவன் அல்லாஹு தாலாவை இபாதத்து செய்து வாழுவான், அல்லாஹ்வின் படைப்புகளை அல்லாஹ்வின் படைப்புகளோடு இணங்கி வாழுவான், அல்லது அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு வழங்கி வாழுவான். மூன்றாவது, பூமியிலே ஃபசாதுகளுக்கு எதிராக அநியாயங்களுக்கு எதிராக போராடி ஃபசாத் இல்லாத ஒரு ஊரிலே, ஃபசாத் இல்லாத ஒரு நாட்டிலே, நீதி நிலைத்திருக்கிற ஒரு உலகத்திலே வாழ விரும்புவான். இந்த வாழ்க்கைத்தான் உலகத்திலே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. இது இல்லாத ஒருவன் உலகத்திலே மகிழ்ச்சியை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை மகிழ்ச்சி, மறுமையில வெற்றி, உலகத்தில் மகிழ்ச்சி. எனது உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எனது உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், எனது குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும், எனது சமூகத்திலே எனது ஊரிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், இங்கு அமைதி இருக்க வேண்டும், எனது நாடு ஒரு அமைதியான நாடாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான நாடாக இருக்க வேண்டும், நான் வாழுகின்ற உலகம் ஒரு அமைதி மிக்க உலகமாக மகிழ்ச்சி மிக்க உலகமாக இருக்க வேண்டும். இது ஒரு மனிதனுடைய 2 தேவைகள். நான் வாழுகின்ற காலத்தில் நானும் எனது வீடும் எனது நாடும் உலகமும் மகிழ்ச்சிகரமானதாக அமைதியாக இருக்க வேண்டும். அதே நேரம் மௌத்துக்கு பின்னால் உள்ள எனது வாழ்க்கையிலும் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் சேர்த்துதான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டுகிறது. வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরা, அல்லாஹ் தந்ததை வைத்து மறுமையின் வீட்டை தேடிக்கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே உங்கள் வேலையை மறந்து விட வேண்டாம். உலகத்திலே உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களோடு அழகாக நடந்ததைப் போல, அல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்தியதைப் போல நீங்கள் அல்லாஹோடும் அல்லாஹ்வின் படைப்புகளோடும் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல், பூமியிலே ஃபசாதுகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அநியாயங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இப்படி வாழ்க்கைத்தான் உண்மையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அது அல்லாத போது ஒரு மனிதன் உண்மையான மகிழ்ச்சியை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. சோதர்களே, இன்றிருக்கின்ற வர்த்தக உலகத்தை பற்றி நாங்கள் கேட்டோம், ஒரு வகையான சடவாத உலகத்தை பற்றி கேட்டோம். அங்கிருந்து வருகின்ற வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்க்கை கோட்பாடுகள் உண்மையில் மனிதனுக்கு அமைதியை தருவதில்லை. அது உருவாக்கிய மனிதர்கள் பெரிய வீடுகளில் வாழலாம், பெரிய வாகனங்களோடு வாழலாம், மிகப்பெரிய சொத்துகளோடு இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள், உள்ளத்திலே அமைதியை இழந்திருக்கின்றார்கள், வீட்டிலே அமைதி இழந்திருக்கின்றார்கள், நாட்டிலே அமைதி இழந்திருக்கின்றார்கள். எனவேதான் எல்லா வகையான வசதிகளும் உள்ள மேற்கத்திய உலகத்திலும் தான், வளர்ந்த மனிதர்களுக்கு மத்தியிலும் தான் தற்கொலைகளை பார்க்கின்றோம், தற்கொலை செய்வதை பார்க்கின்றோம். வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, உள்ளத்திலே நிம்மதி இல்லை, வீட்டிலே நிம்மதி இல்லை, நாட்டிலே நிம்மதி இல்லை. ஒரு நிம்மதி இல்லாத உலகத்தை தான் அவர்கள் எங்களுக்கு காண்பிக்கின்றார்கள். ஆனால்
மறுமையை இலக்காக கொண்டு சுவர்க்கத்திலே ஆசை வைத்து உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டல் இருக்கிறதே, மார்க்கம் தந்த வழிகாட்டல் இருக்கிறதே, இந்த வழிகாட்டல் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அவர்கள் முஸ்லீம்களானாலும் முஸ்லீமாக மாறாமல் வாழ்ந்தாலும் இந்த வழிகாட்டல் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். கிடைக்கின்ற போது எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எல்லா கிராமங்களும் எல்லா நாடுகளும் சந்தோஷமாக வாழ முடியும். எல்லா வீடுகளுக்குள்ளும் சந்தோஷத்தை கொண்டு சேர்க்க முடியும். அந்த சந்தோஷம் சோர்களே எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அல் குர்ஆன் சொல்கிறது, முதலாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், அல்லாஹு தாலாவை வணங்கி வாழுங்கள். அல்லாஹு தாலாவை வணங்கி வாழுவதில் தான் உண்மையான அமைதி, உண்மையான சந்தோஷம் ஒரு மனித உள்ளத்துக்கு நிச்சயமாக முதலிலே வரும். அல்லாஹுவை வணங்குகின்ற வீடுகள் தான் மகிழ்ச்சிகரமான வீடாக இருக்கும். சோதர்களை வணக்கம் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி என்பதைப் போல இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதற்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. வாழ்க்கையே வணக்கம். மொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ்வின் திருப்தி எதிர்பார்த்து அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் சொன்னதைப் போல அமைத்துக் கொள்கின்ற போது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாமே இபாதத்துகளாக மாறிவிடும். அந்த இபாதத்தோடு வாழுங்கள் என்ற செய்தியை சொல்வதற்குத்தான் முதல் நபியிலிருந்து இறுதி நபி வரைக்கும் அவரது முதல் செய்தியாக அதுதான் இருந்தது. யா கௌம் அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைர். உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், மனிதர்களே அல்லாஹுக்கு இபாதத்தை செய்து வாழுங்கள், அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், அல்லாஹுவின் அன்புக்காக வாழுங்கள், அல்லாஹுக்கு சாஷ்டாங்கம் செய்து வாழுங்கள், அல்லாஹுவிலே தவக்குல் வைத்து வாழுங்கள், அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை கேட்டு வாழுங்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்து வாழுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு இபாதத்துக்குரிய வாழ்க்கை. அந்த இபாதத்தை மௌத்து வரைக்கும் யாரும் விட்டுவிட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். மௌத்தாகிற வரைக்கும் இபாதத்திலே இருந்து யாருக்கும் ஓய்வு பெற முடியாது, ஓய்வு எடுக்க முடியாது. மௌத்து வரைக்கும் இபாதத்தோடு வாழ வேண்டும். சோர்களே, வாழ்க்கையில் வெற்றிக்கான முதல் பகுதி இது. இபாதத்தை அல்லாஹு தாலாவை புரிய வேண்டியவாறு புரிந்து, இபாதத்தை புரிய வேண்டியவாறு புரிந்து இபாதத்தை செய்கின்ற போது அந்த இபாதத் உள்ளத்துக்கு அமைதியை கொண்டு வரும், உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், வீட்டுக்குள்ளே அமைதியை கொண்டு வரும், வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வரும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவின் ஞாபகத்தால் தான், அல்லாஹுவின் தொடர்பால் தான் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சோர்களே, மறுமையை இலக்காக கொண்டு அல்லாஹுக்கு இபாதத்தை செய்து வாழுகின்ற போது எவ்வளவு வருகின்ற வெற்றிகளும் எங்களுக்கு தலைக்கணத்தை தராது. வருகின்ற தோல்விகளெல்லாம் எங்களை வாழ்க்கையிலே விரக்தியை உண்டாக்காது. எங்களுக்கு தெரியும், நிரந்தரமில்லாத உலக வாழ்க்கை இது. அது வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், அனைத்துக்கும் பின்னால் மறுமையிலே எனது முயற்சிகளுக்குரிய கூலி இருக்கிறது. அந்த சிந்தனை உள்ளத்திலே அமைதியை தரும். பொதுவாக பாருங்கள், ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2ஆம் உலக யுத்த காலம் உலகத்தை கைவசப்படுத்துறதுக்கு எவ்வளவெல்லாம் ஆயுதம் தேவையோ அவ்வளவு ஆயுதத்தையும் சேர்த்தார். கடைசியில் யுத்தத்தில் தோத்து போறார், தற்கொலை செஞ்சு கொண்டு சாகுறார். விளைவு உலகம்தான் என்றிருந்தால், வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியும் தீர்மானிக்கின்ற இடம் உலகம்தான் என்றிருந்தால் அந்த இடத்துக்கு தான் மனுஷன் போவார். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மறுமையை இலக்காக கொண்டு வாழுகிறான், அல்லாஹுவை இபாதத்தை செய்து வாழுகிறான், அல்லாஹுவை தொழுது வாழுகிறான், அல்லாஹுவை நோம்பிருந்து வாழுகிறான், ஹஜ்ஜுக்கு சென்று வாழுகிறான், திக்ருகளோடு வாழுகிறான், ஃபர்லான சுன்னத்தான இபாதத்துகளோடு வாழுகிறான். இந்த நிலையை வீட்டுக்குள்ளும் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், மதிப்புக்குரிய சோர்களே, அவனது முதல் தேவை மறுமை வெற்றியோடு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவன் உள்ளத்தில் சந்தோஷத்தை அவன் காண்பான், அவன் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு வாழ்க்கைக்கு ஒரு திசை காட்டிருக்கிறது, அந்த திசையை நோக்கி பயணிக்கின்றான். உதாரணமாக சொல்வதென்றால், ஒரு பெருங்கடலிலே ஒரு கப்பல் வருகிறது. கப்பலிலே
வாழ்க்கைக்கான எல்லா வசதிகளும் இருக்கிறது, மருத்துவம் எல்லாம் இருக்குது. இப்ப கலங்கரை விளக்கம் தொடர்பு இல்லாமல் போயிட்டு அந்த கப்பல்ல வார ஆட்கள நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கப்பல்ல எல்லாம் இருக்குது, கலங்கரை விளக்கத்தோடு உள்ள உறவு இல்லாமல் போய்த்தது. எங்க போறது என்று தெரியாது, எப்ப சாவுறது என்று தெரியாது, பயணம் எப்ப முடியும் என்று தெரியாது. இந்த நிலைதான் வரும். வாழ்க்கைக்கு திசை இல்லாமல் வாழுகின்றவன். அதே நேரம் ஒரு தோணியில பயணம் செய்கின்றவனுக்கு கரையில இருக்கிற கலங்கரை விளக்கத்தோட உறவு இருக்கு என்று சொன்னார், அவன் பெரிய வாழ்க்கை வசதிகள் இல்லாட்டும் பயணத்தை அழகாக முடிப்பான். இதுதான் மறுமையை இலட்சியமாக கொண்டு உலகத்தில் வாழ்ற ஆட்களுக்கும் மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கான திசை காட்டி இல்லாம உலகத்தில் எல்லாம் பெற்று வாழ்கின்றவர்களுக்கும் உள்ள உதாரணமாக இஸ்லாமிய அறிஞர்கள் பிரிச்சு காட்டுவார். சோதர்களே, எனவே இபாதத்தை செஞ்சு நாங்க வாழணும், இபாதத்துகளை சரியாக படிக்கணும். தொழுகைண்டா என்னன்னு படிக்கணும், அந்த தொழுகை மனமேதியை தரும். தொழுகை ஏண்டு படிக்கணும், நோம்புண்டா என்னன்னு படிக்கணும், நோம்பு ஏண்டு படிக்கணும், ஹஜ்ஜிண்டா என்னன்னு படிக்கணும், அது ஏண்டு படிக்கணும். சோதர்களே, இதுக்கு பின்னாலெல்லாம் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. இபாதத்துகளை சரியாக புரிஞ்சு இபாதத்துகளை சரியாக செய்தால் உண்மையில் அது உலக வாழ்க்கையில எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இரண்டாவது சோதர்களே, அல்லாஹுக்கு இபாதத்து செய்கின்ற அதே நேரம் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு நன்மையை செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு அழகாக நடந்து கொண்டதைப் போல, அல்லாஹ் உங்களை அழகாக வைத்திருப்பதைப் போல அல்லாஹ்வின் படைப்புகளோடு அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் படைப்புகள் என்பது மனிதர்களும் தான், இந்த பிரபஞ்சமும் தான். மனிதர்களோடு எவ்வாறு வாழ வேண்டும், பிரபஞ்சத்தோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் அழகாக தொகுத்து தந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் படைப்புகள் அதாவது நாங்கள் இப்படி சொல்ல வாழ வைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வின் படைப்புகளாகிய மனிதர்களையும் அல்லாஹ்வின் படைப்புகளாகிய எங்களை சூழ இருக்கின்ற இந்த இயற்கையையும் வாழ வைத்து வாழுகின்ற வாழ்க்கை, அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதைப் போல அல்லாஹ்வின் படைப்புகளோடு இணங்கி வாழுகின்ற வாழ்க்கை, அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு வழங்கி வாழுகின்ற வாழ்க்கை, மகிழ்ச்சியை தருகின்ற சுவர்க்கம் செல்வதற்கான இரண்டாவது தகுதியாக அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கிறான். எனவே சோதர்களே, நாங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலாவின் படைப்புகள் அதை புறக்கணித்து விட்டு அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்கி வாழுகின்ற வாழ்க்கை துறவற வாழ்க்கை. இஸ்லாத்திலே துறவற வாழ்க்கைக்கு இடம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது என்று சொன்னாங்க. இது துறவிகளுடைய மார்க்கம் இல்லை. அல்லாஹுவை வணங்கி வாழணும், அல்லாஹ்ட படைப்புகளுக்கு வழங்கி வாழணும், அல்லாஹ்ட படைப்புகளோட இணங்கி வாழணும், அல்லாஹ்ட படைப்புகளுக்கு அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் நமக்கு நன்மை செஞ்ச மாதிரி நன்மை செஞ்சு வாழணும். சோதர்களே, அந்த வகையில் பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய படைப்புகள். அந்த படைப்புகளோடு இணக்கமில்லாமல் வாழுகின்றவனின் வாழ்க்கையிலே, அந்த படைப்புகளுக்கு வழங்கி வாழாத ஒரு சுயநலமையின் வாழ்க்கையிலே ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி இருக்காது. அல்லாஹ்வின் படைப்புகள் மனிதர்கள், அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்களை பெத்தெடுத்த பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களோட இணங்கியும் வழங்கியும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தேவை எங்களுக்கு இருக்குது. எங்களோட மனைவி பிள்ளைகள் கணவன் மாண்டு இருக்கிறாங்க, இவங்களோட எப்படி வாழ்றது, அவங்களுக்கு எதை வழங்குறது, எப்படி இணங்கி வாழ்றது சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டிருக்குது. அயலவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, எல்லா மனிதர்களோடையும் எவ்வாறு இணங்கியும் வழங்கியும் வாழ்றதுங்கிறதுக்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டல் எங்களுக்கு தந்திருக்குது. அதை புறக்கணிச்சிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க முடியாது. சோதர்களே, மனிதர்களுக்கு பின்னால இன்னொரு விடயமும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் மனிதர்களோடு இணங்கி வாழணும், பெற்றோர்களோடு இணங்கி வாழணும். அல்லாஹு தாலா அல்லாஹுவை வணங்கி வாழுங்க என்று சொல்லி குர்ஆன்ல எங்கெல்லாம் சொன்னானோ அநேகமாக அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லிப்பான், பெற்றோரோட இணங்கியும் வணங்கியும் வழங்கியும் வாழ்றது. பெற்றோர்களோட தேவைகள் இருக்குது. எங்களை பெற்றெடுத்தவர்கள் அவங்களுக்கு வழங்கி வாழாத வாழ்க்கை, அவங்களோட இணங்கி வாழாத வாழ்க்கை ஒரு நாளும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்காது.
அல்லாஹுவை வணங்கி வாழுகிறான், பெற்றோரை புறக்கணிக்கிறவன் வாழ்கிறான்னு சொன்னால் அது இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்காது, மறுமையை இலட்சியமாக கொண்ட வாழ்க்கையாகவும் இருக்காது. எனவே சோதர்களே, எங்கட பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இதை எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை வணங்கி வாழுங்க என்று சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பிரதான செய்தி தான் பெற்றோர்களை கவனிக்கிறது. கடைசி வரைக்கும் அல்லாஹ் வணங்கி வாழ்ற மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் பெற்றோர்களை இணங்கியும் வழங்கியும் வாழ்ற வாழ்க்கை ஒரு தேவை இருக்குது. பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வச்சு கொண்டிருக்கணும், அவங்களை என்றைக்கும் சந்தோஷமா வச்சு கொண்டிருக்கணும். அவங்க மனிதர்கள், அவங்களுக்கு உடல் இருக்குது, உடலின் தேவைகளை பார்க்கணும். அவங்களுக்கு உள்ளம் இருக்குது, உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு அறிவு இருக்குது, அறிவின் தேவை நிறைவேற்றி கொடுக்கணும். இதையெல்லாம் கொடுத்து அவங்களோட இணங்கியும் வணங்கியும் வாழணும். மனைவியும் பிள்ளைகளும் பெண்களும் கூட கணவன்மார் இருக்கிறாங்க, இவங்களோட எப்படியெல்லாம் நீங்க அல்லாஹ் வணங்குறீங்களோ அதே போல உங்களோட குடும்பத்தோட, உங்களோட இரத்த உறவுகளோட, உங்களோட கணவனோட, உங்களோட பிள்ளைகளோட இணங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்குது. அயலவர்கள், அடுத்த வீட்டுக்காரர்கள், அவர்களை புறக்கணிச்சிட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கேல. அயலவர்களோட இணங்கி வாழ்றது எப்படி, அயலவர்களுக்கு வழங்கி வாழ்றது எப்படி இஸ்லாம் வழிகாட்டுகிறது. சோதர்களே, இதற்கெல்லாம் அப்பால பேத்து பொதுவாக மனித சமூகத்தில் தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க. மனித சமூகத்தில் தேவையுடையவர்களை புறக்கணித்து வாழுகின்ற ஒரு சமூகத்தை அல்லாஹு தாலா ஒரு நாளும் தூய்மைப்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, மனிதர்களோட தேவையை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, இப்கூனி லுஆஃபா ஃபஇன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிலுஆஃபாயிக்கும். அபூ தாவூத்ல வார ஹதீஸ். இங்க வாழுகின்ற பலகீனர்கள் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஊர்ல, ஒரு சமூகத்துல பலகீனர்கள் வாழ்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தால, பொருளாதார காரணத்தால, ஊர் புறக்கணிப்பின் காரணமாக ஊர்ல பலகீனர்கள் சொல்லி ஒரு சாரார் இருக்கேலும் அந்த பலகீனர்களை என்னட்ட கொண்டுகிட்டு வாங்க. இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிலுஆஃபாயிக்கும். உங்களுக்கு வெற்றிகள் வாரதும், உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் கிடைக்கிறதும் உங்களோட சமூகத்தில் வாழ்கின்ற துஆஃபாக்களால தான் சொன்னாங்க. சோதர்களே, ஒரு ஊர்ல துஆஃபாக்கள் வாழ்றாங்க, ஏழைகள் வாழ்றாங்க, நாதியற்றவர்கள் வாழ்றாங்க, யாரும் கேட்க பார்க்க மாட்டேங்கிறாங்க உணர்வோட பலர் வாழ்றாங்க. அந்த ஆட்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்காம ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வாழ இயலாது, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ இயலாது. அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்காம அவங்க நோயாளிகளாக இருக்கலாம், வறுமையில இருக்கேலும், இன்னும் பல காரணங்களால சமூகத்தில் பின்தங்கிய நிலையில இருக்கேலும். முஸ்லீம் நாடுகள்ல அல்லாஹ்வோட தூதரோட காலத்திலேயோ குலஃபாவுர் ராஷிதுடைய காலத்திலேயோ எந்த ஒரு சிறுபான்மை சமூகம் காரணத்தால எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, லோஃபாக்களை, பலஹீனர்களை, நாதியற்றவர்களை, கேட்க பார்க்க ஆள் இல்லாண்டு இருக்கிறாங்களே அவங்களை என்னட்ட கொண்டுகிட்டு வாங்க. அவங்களால தான் உங்களுக்கு உலகத்துல உணவு கிடைக்கிது, அவங்களால தான் உங்களுக்கு உலகத்துல வாழ்க்கை வசதிகள் கிடைக்கிது, அவங்களால தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிது. அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னோட திருப்தி தேவையா, உங்களோட தோஃபாக்களுக்கு மத்தியில போய் அதை தேடுங்கன்னு சொன்னாங்க. உங்களோட சமூகத்தில் இருக்கிற பலஹீனர்கள், நாதியற்றவர்கள், கேட்க பார்க்க ஆள் இல்லாதவர்கள், ஏழைகள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற ஆட்கள், அரும்பு நிலையில வாழ்ற ஆட்கள், யாருமே கண்டுகொள்ளாத ஆட்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு மத்தியில வைத்து என்ற திருப்தியை தேடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வோட திருப்தியை தேடி அங்கே போகுமாறு அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ் மறுமையிலே கேட்பான், நான் பசியோட வந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு தர இல்லையே, நான் தாகத்தோட வந்தேன், நீங்க எனக்கு தண்ணி தர இல்லையே, நான் நோயோட இருந்தேன், என்ன நீங்க மருந்து எடுத்து தர இல்லையே சொல்லி எல்லாம் கேட்பான். மனுஷன் சொல்லுவான், நாங்க எப்படி உனக்கு சாப்பாடு தரது, நீ தானே எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தரது, நாங்க எப்படி உனக்கு மருந்து தரது, நீ தானே நோயையும் படைச்சு மருந்தையும் தரவன், நாங்க எப்படி உனக்கு தண்ணி தரது. இப்ப அல்லாஹு தாலா அவனை பலஹீனவர்கள் ஒருவராக தன்னை காட்டி சொல்கிறான். இந்த அடியான் நோயோடு இருந்தான், நீ அங்கே போயிருந்தா என்ன கண்டிருப்பாய். இந்த அடியான் வறுமையில இருந்தான், பசியோடு இருந்தான், அங்கே நீ போயிருந்தால் அங்கே நீ என்ன கண்டிருப்பாய். இந்த அடியான் நோயோடு இருந்தான், அங்கே நீ போயிருந்தால் என்ன கண்டிருப்பான்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே மதிப்புக்குரிய சோர்களே, அல்லாஹு தாலாவை வணங்கி வாழ்ற மாதிரி
அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல குறிப்பாக தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க. அது பெண்களாக இருக்கலாம், அல்லது சிறுவர்களாக இருக்கலாம், அல்லது ஊர்ல வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற ஆட்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தால சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டோன்ற அந்த உணர்வோட வாழ்ற ஆட்களாக இருக்கையிலும் இந்த ஆட்களை புறக்கணிக்கிற வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளும் சந்தோஷம் வாரதில்லை. அல்லாஹுவை வணங்கி வாழ்ற ஒருவன் சந்தோஷம் இருக்குது. நான் ஊர்ல இருக்கிற ஏழைகளோட வாழ்றேன், நோயாளிகளுக்கு தொண்டு செஞ்சு வாழுகிறேன், குரலற்றவர்களின் குரலாக நான் வாழுகிறேன். இந்த நிலைக்கு ஒரு ஆள் வராட்டி அல்லாஹ் அந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துறது இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா குத்திஸத் உம்மத்துன் லா யஅஹுது லஐஃபு ஃபீஹா ஹக்கஹு கைர முத்தஅத்தா. அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை தூய்மைப்படுத்த மாட்டான். எந்த சமூகம் தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு பலகீனர் இருக்கிறார், அவருக்குரிய உரிமையை எடுக்கிறதே கஷ்டம்னு காண்றார். உதாரணமாக சொல்லுவோமே, புத்தளத்தில் அல்லது ஏத்தாலையில் அல்லது சிலாவத்தில் பல சோதரர்கள் இருக்கிறீங்க. உங்களோட ஊரில் இருக்கிற ஒரு மனுஷன், அவருக்குன்னு உரிமைகள் இருக்குது. பாடசாலையில் உரிமை இருக்குது, பள்ளியில் உரிமை இருக்குது, சமூகத்தில் உரிமைகள் இருக்குது. இந்த அவருடைய உரிமையை எடுக்கிறதுக்கு முத்தாத்தா கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அவருக்கு பேச இயலாது, அதை கேட்க இயலாது. இந்த ஒரு ஊரில் இருந்தால் அல்லாஹ் அந்த ஊர் அல்லாஹ் தூய்மைப்படுத்துறது இல்லைன்னு சொன்னாங்க. அதில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்ததோட முதல் உரையில சொன்னாங்க, இந்த ஊர்ல யாரெல்லாம் பலவீனர்களோ அவங்களோட நான் இருக்கிறேன், எனவே அவர்கள் இதுக்கு போற பலவான். இந்த ஊர்ல யாரெல்லாம் பலவான்களோடோ அவங்களோட நான் இல்லை, அவங்கள இது நான் இவங்களை பாதுகாப்பேன்னு சொன்னாங்க. பொதுவாக தலைவர்கள் பலவான்களோட தான் இருக்கிறது. பலவான்களோட இருந்துதான் தலைமைத்துவத்தை அலங்கரிக்க பார்க்கிறது. அது ஊர்ல தலைவராக இருக்கட்டும், பள்ளியின் தலைவராக இருக்கட்டும், பாடசாலையின் தலைவராக இருக்கட்டும், சமூகத்தின் தலைவராக இருக்கட்டும், மாநகர தலைவராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், அவர் மக்களை பார்த்து பேசணும். இந்த நாட்டில் வாழுகின்ற, இந்த ஊரில் வாழுகின்ற, இந்த பாடசாலையில் வாழுகின்ற, எனது மதரசாவிலே வாழுகின்ற, எனது ஸ்கூலிலே வாழுகின்ற, எனது மஹல்லாவிலே வாழுகின்ற ஒவ்வொரு பலகீனனும் இதற்கு பின்னால் பலசாலிகள் தலைவராகிய நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லணும். உங்களோட உரிமைகளை நீங்க பயமில்லாம பேசலும், பயமில்லாம கேட்கலும், அதுக்கு இந்த ஊர்ல எந்த தடையும் இல்லை என்று சொல்லணும். சிறுபான்மைன்ற காரணத்தால, வறுமைன்ற காரணத்தால, படிக்க இல்லைன்ற காரணத்தால, வேறு காரணங்களுக்காக நீங்களோட உரிமையை கேட்கிறதுல பின்னுக்கு நிற்க கூடாது. உங்களோட நான் இருக்கிறேன் என்று சொல்லணும். அவன் தான் ஒரு தலைவன். அவன் உள்ள சமூகம் தான் சந்தோஷமான சமூகம். அவன் வாழுகின்ற ஊர் தான் மகிழ்ச்சிகரமான ஊர். அந்த தலைமையை பெற்ற குடும்பம் தான் மகிழ்ச்சிகரமான குடும்பம். அந்த நிலையில இருக்கிற ஒரு தலைவன் தான் உள்ளத்திலேயும் சந்தோஷமாக வாழையணும். சோதர்களே, எங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் அடிக்கடி பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா நாயகியை பற்றி ஒரு முறை அரபு சமூகத்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு ஆள் களவெடுத்தாரே, அந்த களவை போது அந்த பெரிய குடும்பம் பயந்தாங்க, பிள்ளைக்கு கையை வெட்டிடவானா என்று சொல்லி பேச வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னால் இருந்த சமூகங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஏன் அழிச்சான் தெரியுமா? அவங்களோட மேல்தட்டு ஆட்கள் செய்யற பாவங்களை மூடி மறைச்சிருவாங்க. கீழ்த்தட்டு இருக்கிற ஆட்கள் செய்யற பாவங்களை தூக்கி பிடிப்பாங்க. நிச்சயமாக இது என்னட்ட சரி வராது, என்னோட மகள் ஃபாத்திமா தவறு செஞ்சாலும் விட மாட்டேன்னு சொன்னாங்க. சோதர்களே, இப்படி ஒரு சமூகம் தூய்மை பெறாது. அது எவ்வளவு தொலையலும், எவ்வளவு குர்ஆன் ஓதையலும், எவ்வளவு திக்ருகள் செய்யலும், எத்தனையோ முறை ஹஜ்ஜுக்கு போய்த்து வரையலும், ஆனால் அத்தனைக்கு பிறகும் எங்கட ஊர்ல, எங்கட சமூகத்துல, எங்கட கிராமங்கள்ல இந்த நிலை இருக்கு என்று சொன்னால், அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆட்கள், மேல்தட்டு ஆட்கள் செய்கின்ற பாவங்கள் மூடி மறைக்கப்படுது என்று சொன்னால், அடித்தட்டு மக்கள் செய்கின்ற பாவங்கள் தூக்கி பிடிக்கப்படுது என்று சொன்னால், அது ஒரு பாடசாலையாக இருக்கட்டும், ஒரு மதரசாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு மஹல்லாவாக இருக்கட்டும். சோதர்களே, அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்துறது இல்லை. அல்லாஹு தாலா அவங்களை அழிப்பான்னு சொன்னாங்க. இதுக்கு முன்ன சமூகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது அதெல்லாம் தான் சொன்னாங்க. எனவே சோதர்களே, அல்லாஹு தாலாவை வணங்கி வாழ்றதும் மக்களோடு வழங்கி வாழுகின்ற வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை தான். இது பற்றி நிறைய ஹதீஸுகளை சொல்லிக்கொண்டே புகையிலும். சோதர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஹல்கு யாலுல்லா, படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம், அன்ஃபாஹும் இலைஹி
அஹப்பஹும் இலைஹி அன்ஃபஅஹும் இலைஹி. மக்களுக்கு பயனுள்ளவன் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவன். எனவே சோதர்களே, நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வாழ்றது மாறி மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழணும், குடும்பத்துக்கு பயனுள்ளவர்களாக வாழணும், இரத்த உறவுகளுக்கு பயனுள்ளவர்களாக வாழணும், அடுத்த வீட்டுக்கு பயனுள்ளவர்களாக வாழணும், சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவர்களாக வாழணும். அந்த வாழ்க்கை சந்தோஷத்தை தரும். அந்த வாழ்க்கை உலகத்தில் இழப்புகளை தந்தாலும் அதற்கான மகத்தான கூலிகளை அல்லாஹ் மறுமையில வச்சுக்கிறான். அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு வாழ இயலும். மனிதர்கள் மாத்திரமில்ல சோதர்களே, இந்த பிரபஞ்சம் இருக்குதே, காற்றும் நீரும் கடலும் குளமும், இதையெல்லாம் அழகா நடத்துமாறு குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. ஹு அன்ஷஅக்கும் மினல் அர்லி ஃபஸ்தஅமரக்கும் ஃபீஹா. அல்லாஹ் உங்களை பூமியில படைச்சது இதையெல்லாம் அழகுபடுத்துறதுக்காக, அதையெல்லாம் வளர்க்கறதுக்காக. அங்கேயெல்லாம் ஃபசாது செய்யக்கூடாது. லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்கள் செஞ்ச ஃபசாதின் காரணமாகத்தான் மனித உலகத்திலேயும் குழப்பம், நீரிலேயும் குழப்பம். நீரை நாசமாக்கிக்கிறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க, இயற்கையை பழுதாக்குறாங்க, காத்தை நாசமாக்குறாங்க, பாதைகளை நாசமாக்குறாங்க. சோதர்களே, இதை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. இது மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிறோம். இன்றைக்கு காலநிலை மாற்றம் என்ன காரணம்? எத்தனையோ நோய்கள் என்ன காரணம்? டெங்குண்டும் அதுண்டும் இதுண்டும் எத்தனை நோய்கள், தெரியாத நோய்கள், தெரியாத கால்நிலை மாற்றங்கள். கடலிலையும் ஃபசாது, கரையிலையும் ஃபசாத், உலகமெல்லாம் ஃபசாத். அல்லாஹ் சொல்லுகிறான், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் தேடிக்கொண்ட வேலை என்று சொல்லி போட்டு. எனவே அல்லாஹு தாலாவை வணங்கி வாழ்றது, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு வழங்கியும் இணங்கியும் வாழணும். பூமியில ஃபசாதுகளுக்கு ஒரு நாளும் உதவி போகக்கூடாது. இது மூணாவது விஷயம். நாம் சொன்னோம், அல்லாஹுவை வணங்கி வாழுவோம், அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு இணங்கியும் வழங்கியும் வாழுவோம். மூன்றாவது, உலகத்தில் ஃபசாதுகளுக்கு எதிராக போராடி வாழுவோம். ஃபசாதுகள் மனித உலகத்திலையும் இருக்குது, இயற்கையோடையும் இருக்குது. இந்த ஃபசாதுகளை செய்கின்றவர்களுக்கு பின்னால போகக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய செய்தி. இந்த ஃபசாதுகள் வந்தால் தனி மனித வாழ்க்கை அமைதி இழக்கும், சந்தோஷத்தை இழக்கும். அதே மாதிரி குடும்பங்கள் சந்தோஷத்தை இழக்கும். ஊர்ல சந்தோஷம் இல்லை, நாட்டில் சந்தோஷம் இல்லை, உலகத்தில் சந்தோஷம் இல்லை. எனவே சோதர்களே, ஃபசாதுகளை இல்லாமலாக்குற வேலை. உதாரணமாக இந்த உலகத்தில் ஃபசாதுகள் தெரியும். எங்களுக்கு துஆ செய்யலும், யா அல்லாஹ் ஃபசாத் இல்லாத ஒரு உலகத்தை தாண்டி கேட்டு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஃபசாதுகள் எங்களுக்கு பிரச்சனை. அது வீட்டை தாக்குது, எங்களை வியாபாரத்தை தாக்குது, எங்களை நாட்டை தாக்குது. எனவே என்ன செய்யலும்? அல்லாஹ் துஆ கேட்கலும், யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற ஃபசாதுகளை இல்லாமலாக்கு, உலகத்தில் நீதியை கொண்டு வா, நீதி மிக்கவருடைய கையில் இந்த உலகத்தை கொடு, அநியாயக்காரர்லேருந்து யா அல்லாஹ் இந்த உலகத்தை பாதுகான்னு சொல்லி துஆ கேட்கலும். ஆனால் உள்நாட்டில், எங்கட நாட்டில், எங்கட ஊரில், எங்கள் நிறுவனங்களில் துஆ மாத்திரம் போதாது, செயல்படவும் வேண்டும். எனவே சோர்களே, அதை மாத்திரம் சொல்லி எனது உரையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஃபசாதுகளை விரும்பாதீங்க. அது குடும்பத்துக்கு நடத்துக்கின்ற குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப வன்முறைகளாக இருக்கட்டும், சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கட்டும், ஊரில் இருக்கக்கூடிய வன்முறைகளாக இருக்கட்டும், ஊரில் நடக்கின்ற அநியாயங்களாக இருக்கலும், சமூகத்தில் இருக்கிற அநியாயங்களாக இருக்கலும், மனிதர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களாக இருக்கலும், இயற்கைக்கு நடக்கின்ற அநியாயங்களாக இருக்கலும். இந்த அநியாயங்களுக்கு சோதர்களே ஒரு முஸ்லீம் துணை போகக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் அது, ஒரு முஸ்லீம் ஊருடைய அடையாளம் அது, முஸ்லீம் சமூகத்தின் அடையாளம். இந்த நாட்டில் நாங்கள் 20 லட்சம் பேர் நாட்டில் வாழுகின்றோம். இந்த நாட்டில் வாழுகின்ற 2 கோடி 20 லட்சம் பேரில் 2 கோடி மக்களும் இந்த 20 லட்சம் மக்களை பார்த்து சொல்லணும், முஸ்லீம்கள்டா யாருண்டா? அவங்க அல்லாஹு தாலாவை வணங்கி வாழ்றார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய படைப்புகளாகிய எங்களோடும் இந்த இயற்கையோடும் அழகான முறையில் எங்களுக்கு வழங்கி வாழுகின்ற ஆட்கள், எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வாழ்ற ஆட்கள், மனிதர்களோட கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக வாழ்ற ஆட்கள். அது மாத்திரமில்லை, அவங்க ஃபசாதுகளை விரும்புறதில்லை, அவங்க அநியாயங்களை விரும்புறதில்லை. சிறுவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ பெண்களுக்கோ ஏழைகளுக்கோ சிறுபான்மைக்கோ பெரும்பான்மைக்கோ மனித சமூகம் நடக்கின்ற அனைத்து அநீதிகளுக்கும், அது அரசியல் அநீதியாக இருக்கட்டும், பொருளாதார அநீதிகளாக இருக்கட்டும், சமூக அநீதிகளாக இருக்கட்டும், எந்த அநீதிக்கு பின்னாலும் ஒரு முஸ்லீமும் வரமாட்டார்கள். 20 லட்சம் முஸ்லீம்களின் அடையாளம் அது அல்லாஹ்வை வணங்கி வாழுகின்ற சமூகம்.
அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு வழங்கி வாழுகின்ற சமூகம், அந்த சமூகம் அநியாயங்களுக்கு எதிரான சமூகம் என்று அவர்கள் தருகின்ற சாட்சி தான் சோர்களே நாங்கள் இஸ்லாமிய உம்மத் என்பதற்கான அடையாளம். அந்த அடையாளத்தை தான் குர்ஆன் தருகிறது. எத்தனையோ அநியாயங்கள் நடக்கின்றது, சமூக அநியாயங்கள் நிறைந்திருக்கிறது சோர்களே. சமூகம் இனவாதத்தின் பெயரால் பிரிக்கப்படுகின்றது. சிலரின் சுயநல தேவைகளுக்காக ஒவ்வொரு காலத்திலும் இனங்களுக்கு மத்தியிலே இனவாதத்தை கூர்மைப்படுத்தி இந்த நாட்டு மக்களை பிரித்து வைத்தது ஒரு சமூக அநியாயம் இல்லையா? இதன் காரணமாக எத்தனை பிரச்சனைகள். இந்த நாட்டில் சந்தோஷம் இருக்குதா? இந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு சந்தோஷமா வாழ இயலுமா? தமிழர்களுக்கு சந்தோஷமா வாழ இயலுமா? முஸ்லிம்களுக்கு சந்தோஷமா வாழ இயலுமா? இனவாதம் என்ற அந்த சமூக அநியாயம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் இந்த நாட்டில். இந்த நாட்டில் ஒரு புற்றுநோய் சோதரல் அது. இந்த புற்றுநோய் இந்த நாட்டில் இருந்து இல்லாமலாக்கப்படும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு நாளும் நிம்மதி கிடைக்க போறது இல்லை. இந்த நாட்டில் எந்த ஒரு தனி மனுஷனும் நிம்மதியாக வாழ இயலாது. மறுமையில வெற்றி, உலகத்தில் மகிழ்ச்சி எதிர்பார்க்கிறோமே, நாட்டில் மகிழ்ச்சியா வர்றதுக்கு இந்த நாட்டில் இருந்து சமூக அநீதியாகிய இனவாதம் தூக்கி எறியப்பட வேண்டும். சிங்களவர்களையும் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் மாத்திரமா பிரித்து வைத்திருக்கின்றார்கள். சிங்களவர்களை கரையோர சிங்களவர்கள் என்றும் கண்டி சிங்களவர்கள் என்றும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். தமிழர்களை கிழக்கு தமிழர்கள், வடக்கு தமிழர்கள், மத்தியமான தமிழர்களிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களையும் பல்வேறு வசனங்களால் பிரிக்க பார்க்கின்றார்கள். நவீன முஸ்லீம்கள், புராதன முஸ்லீம்கள் என்றெல்லாம் பிரித்து மனிதர்களுக்கு மத்தியிலே இனவாதத்தை உருவாக்கி, வர்க்க பிரச்சனைகளை உருவாக்கி மனித சமூகத்தை கூறு போட்டு வாழ விரும்புகிறார்களே, இந்த அநியாயத்துக்கு எந்த ஒரு முஸ்லீமும், ஒரு முஸ்லீம் குடும்பமும், முஸ்லீம் சமூகமும் என்றும் துணை நிற்காசவர்களே. துணை நின்றால் நாங்கள் அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறதே, லா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல், பூமியிலே ஃபஸாதை விரும்ப வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், ஃபஸாது செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று. எனவே சோதர்களே, சமூக அநியாயம் இருக்கிறது, பொருளாதார அநியாயங்கள் இருக்கிறது. லஞ்சமும் ஊழலும் நாட்டை அழிக்கிறது என்று சொன்னால் அது இன்றோ என்றோ எங்கிருந்தாலும் ஒரு முஸ்லீம் அங்கீகரிக்க மாட்டான். அதே போல புதிதாக வருகின்ற பொருளாதார முறைமைகள் இருக்கின்ற பணக்காரர்களை இன்னும் இன்னும் பணக்காரர்களாக்கி, ஏழைகளை இன்னும் இன்னும் ஏழையாக்கி சுரண்டுகின்ற பொருளாதார அமைப்பு இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு சமூக அநியாயம், பொருளாதார அநியாயம். இந்த பொருளாதார அநியாயத்தை பார்த்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம், நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், சுவர்க்கம் போல் நினைக்கிறோம். சோதர்களே, இந்த அநியாயத்தை நாங்கள் அதிக்க இயலாது. அநியாயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நாங்கள் தொழுது கொண்டிருப்போம். அநியாயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நாங்கள் மக்கள் சேவை செஞ்சு கொண்டிருப்போம் என்று ஒரு முஸ்லீம் எதிர்பார்க்க இயலாது. மக்கள் சேவை, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம், யாரோ மக்களை உறிஞ்சுறாங்க. இந்த நாட்டில் வாழுகின்ற 2,20,00,000 மக்களும், அது சிங்களவர்களோ தமிழர்களோ முஸ்லீம்களோ, எல்லோரும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுதான் குர்ஆனுடைய எதிர்பார்ப்பு, மறுமையை இலக்காக கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகத்தின் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புள்ள நாங்கள் பிள்ளையான பொருளாதார கோட்பாடுகளின் காரணமாக மனித சமூகம் உறிஞ்சப்படுகின்றது என்று சொன்னால், ஏழைகள் திரும்ப திரும்ப ஏழைகளாக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், லஞ்சமும் ஊழலும் நாட்டை அழிக்கிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் இதை ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டான். சுயநலத்துக்காக இந்த விடயங்களை பேசாமல் இருக்க மாட்டான். அரசியல் அநியாயங்கள் இருக்கிறது, பொருளாதார அநியாயங்கள் இருக்கிறது, சமூக அநியாயங்கள் இருக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டும் சோதர்களே. நீதி வாழ வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு 2வது உமர் என்று நாங்கள் சொல்கிறோம். மிகச்சிறந்த ஒரு ஹலீஃபா. அவர் ஹலீஃபா பொறுப்படுத்ததோட கவர்னருக்கெல்லாம் ஒரு உபதேசம் செய்கிறார். 3 விஷயத்தை சொன்னார். முதலாவது சொன்னார், நீதியோடு எப்போதும் இருங்க, அநியாயத்துக்கு துணை போக வேண்டாம். ஏண்டால் ஒரு இமாம் சொல்றார், அல்லாஹு தஆலா அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான், அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி. நீதிமிக்க ஆட்சியை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான், அது காஃபிரா இருந்தாலும் சரி. அல்லாஹ் விரும்புகிறான் இந்த பூமியில நீதி வாழணும், மக்கள் சந்தோஷமாக வாழ்றது. எனவே முதல் உரை அவர் சொல்கிறார், நீதியோடு இருங்க என்று சொல்றார். 2வது சொன்னார், ஊர்ல இருந்து உங்களோட பிரதேசத்துல இருந்து லஞ்சத்தையும் ஊழலையும் இல்லாமல் ஆக்குங்க. இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னால அவருடைய கவர்னருக்கு செஞ்ச உபதேசம். எந்த நாட்டில் லஞ்சமும் ஊழமும் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த நாட்டில் சந்தோஷம் இருக்காது.
அந்த நாட்டில் பரக்கத் இருக்காது, அல்லாஹ்ட உதவி அங்கே வராது. எனவே மக்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு லஞ்ச மூலலை இல்லாமலாக்குங்க. மூணாவது சொன்னார், உங்களோட ஊர்ல வாழுகின்ற பலகீனர்களோட நீங்க நெல்லுங்க. உங்களோட ஊர்ல இருக்கின்ற பலகீனர்கள் எங்கட கவர்னர் எங்களோட இருக்கிறார் என்று சொல்லணும். ஊர்ல இருக்கிற அதாவது பேச குரல் இல்லாதவர்கள் எங்கள் குரல் எங்களுடைய கவர்னர் என்று சொல்லணும். எங்கள் தலைவர் தான் எங்கள் குரல் என்று சொல்லணும். எனவே சோர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களோட இருங்க என்று சொல்லி ஒரு 3 உபதேசத்தை தான் அவர் செஞ்சார். எனவே மதிப்புக்குரிய சோர்களே, இந்த 3 விடயங்களையும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அல்லாஹு தாலாவை வணங்கி வாழுவோம். அல்லாஹ்ட படைப்புகளுக்கு, அது மனிதர்களாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், இவற்றுக்கு வழங்க வேண்டியதை வழங்கி அவற்றோடு இணங்கி வாழுவோம். பூமியில் இருந்தும், வீடுகளில் இருந்தும், ஊரிலிருந்தும், சமூகத்திலிருந்தும் அநியாயங்களை கண்டும் காணாததை போல நாங்கள் வாழக்கூடாது. எல்லா இடங்களிலும் நீதி வாழ வேண்டும். வீட்டுக்குள்ளே நீதி இருக்க வேண்டும், பாடசாலைகளுக்குள்ளே நீதி இருக்க வேண்டும், பள்ளிகளுக்குள்ளே நீதி இருக்க வேண்டும், சமூகத்திலே நீதி இருக்க வேண்டும், நாட்டிலே நீதி இருக்க வேண்டும். அநியாயங்கள் எத்தனையுமே துடைத்தெறியப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை தான் சோதர்களே இஸ்லாமிய வாழ்க்கை. இந்த 3இல் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணிக்கின்ற போது சோதர்களே, அது சில வேளைகளிலே இபாதத்தோடு நடத்துகின்ற விளையாட்டாக மாற முடியும். ஒரு உதாரணத்தை மாத்திரம் இதற்காக சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒரு காலப்பகுதியிலே ஒரு இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்ற ஒரு பெரிய இமாம், அவர் வாழுகின்ற சூழலை பார்க்கின்றார். அங்கே நீதி இல்லை, அங்கே அநியாயங்கள் இருக்கிறது, மக்கள் கல்லாமை இல்லாமை என்று பிரச்சனைகளோடு வாழுகிறார்கள். வறுமையும் கஷ்டமும் மக்களை ஆட்டி படைக்கிறது. இப்படியான ஒரு காலப்பகுதியிலே ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லுகின்ற இன்னொரு இமாம் இந்த வேலையெல்லாம் ஒட்டு போட்டு கௌபாவில் வைத்து இபாதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு இவர் ஒரு கடிதம் போட்டார். கடிதத்தில் இஸ்லாத் அழகா விளக்கப்படுத்துகிறார். 2 வரிதான். அவர் சொல்றார், யா ஆபிதல் ஹரமைன், ஹரம் ஷரீஃபிலே இபாதத்திலே ஈடுபட்டிருப்பவரை, லவ் நீங்க எங்களை பார்த்தீங்களாக்கும், லாலிம் தன்ன கபில் இபாதத்தி தல்அப், நாங்க சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குறதுக்காக, அநியாயங்கள் இல்லாமல் ஆக்குறதுக்காக, வறுமை இல்லாமல் ஆக்குறதுக்காக, மனித பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குறதுக்காக அல்லாஹோடு வணங்குகின்ற அதே நேரம் இங்கேயும் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க அதை விட்டு போட்டு போய் கௌபாவில் இருக்கிறீங்களே, லஅலிம்த அன்னக பில் இபாதத்தி தலப், நீங்க இபாதத்தின் பேரில் விளையாடுறீங்க. நீங்க இபாதத்தை செய்ய இல்லை, நீங்க தொலை இல்லை. கௌபாவும் மக்காவிலையும் மதினாலையும் மாறி மாறி செய்வது இபாதத் என்ற பேர் நடக்கின்ற விளையாட்டு. அது அல்லாஹ் சொன்ன இபாதத் இல்லைன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ் அழுகிறார். சதக் அப்துல்லா சொன்னதுதான் உண்மை என்று சொல்லி அங்கிருந்து களத்துக்கு வருகிறார். மதிப்புக்குரிய சோர்களே, எனவே ஒரு விடயத்தை விட்டு இன்னைக்கு நாங்கள் அப்படி பார்க்கிறோம். சிலர் சமூக போராட்டம் வகையில் அல்லாஹுவை வணங்கி வாழ்றதை விட்டு போட்டாங்க. இன்னும் சிலர் அல்லாஹுவை வணங்கி வாழணும் சுவர்க்கம்ன்ற வகையில் மனிதகுல சேவை, இயற்கைக்கு செய்ய வேண்டிய சேவைகள், ஊரில் நாட்டில் இருக்கிற அநியாயங்கள் இல்லாமலாக்கணும், இதெல்லாம் மறந்து போட்டு வாழ்றாங்க. சோதர்களே, அப்படி அல்ல. இஸ்லாமிய வாழ்க்கைங்கிறது திரும்பவும் சொன்னா ஒரு முஸ்லிமையை செதுக்குகின்ற ஆளுமை என்று சொல்றது, ஒரு முஸ்லிமின் முப்பரிமாண தோற்றம் என்பது ஒரு முஸ்லிமை பார்த்தால் சொல்லணும், இவன் அல்லாஹுவை வணங்கி வாழுகிறான், அல்லாஹ்ட படைப்புகளுக்கு வழங்கி வாழுகிறான், அநியாயங்களுக்கும் ஃபசாதுகளுக்கும் எதிராக வாழ்ந்து ஒரு நீதிமிக்க உலகத்தை, நீதிமிக்க ஊரை, நீதிமிக்க கிராமத்தை உருவாக்குறதுக்காக வாழ்றான்னு சொல்லணும். அதுதான் ஈமானுக்கு பொருத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை புத்தளத்தில் வாழலன்னு சொன்னா அல்லாஹு தாலா, அல்லது இன்னொரு கிராமத்தில் வாழன்னு சொன்னா அல்லாஹ் வாக்களிக்கிறான், லவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகோ, எப்போ ஒரு சமூகம் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டியவாறு ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழுகின்ற வாழ்க்கை வாழுகிறாங்களோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்ல், வானத்தில இருந்தும் பூமியில இருந்தும் எங்கட பரக்கத்துகளை திறந்து கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹ்ட பரக்கத்து வந்தா உள்ளத்துல சந்தோஷம், வீட்டுல சந்தோஷம், ஊர்ல சந்தோஷம், நாட்டுல சந்தோஷம் வரும். இந்த பரக்கத் ஈமானிய இந்த வேலை திட்டத்தை விட்டு போட்டு பரக்கத்தை ஏதோ செஞ்சு கொண்டு வர முடியாது. எனவே மதிப்புக்குரிய சோதரர்களே, அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நியத்து வச்சு கொள்வோம். அப்படியாக உங்களை உருவாக்குறத, நீங்க எங்களோட சேர்ந்து வேலை செஞ்சாலும்
அல்லது தனியாக வேலை செஞ்சாலும் எந்த ஜமாத்தோட சேர்ந்து வேலை செஞ்சாலும் இந்த சிந்தனைகளை உங்களுக்கு படிச்சு தரதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு 12 தலைப்புகளை கொண்ட ஒரு பயிற்சி நெறி ஈமானுல் ஹயாத், ஈமானும் வாழ்வும். ஈமான் கொண்டு ஈமானுக்கு பொருத்தமாக எப்படி வாழ்றங்கிறத கற்றுத்தருகின்ற ஒரு 12 தலைப்புகளை கொண்ட ஒரு பயிற்சி நெறிய இந்த இஜ்திமாவை ஏற்பாடு செஞ்ச சோதர்கள் தொடராக நடத்த இருக்கிறாங்க. அதை கண்டு உங்களோட ஊர்களில் அந்த பயிற்சி நெறியை முடிச்சு கொள்ளுங்க. மார்க்கத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தோட மறுமையை இலக்காக கொண்டு அல்லாஹு தாலாவை எப்போரும் வணங்கி வாழக்கூடிய ஆட்களாகவும், அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு எப்போரும் வழங்கியும் இணங்கியும் வாழுகின்ற வாழ்க்கையையும், அநியாயங்களுக்கு துணை போகாத, ஃபசாதுகளுக்கு துணை போகாத, நீதிக்காக வாழுகின்ற மக்களாகவும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வளர்ச்சியான உலக வாழ்வு, மகத்தான மறுமை வெற்றி என்ற இந்த மாநாட்டின் கருப்பொருள் உரையை நிகழ்த்திய இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமியின் மதிப்புக்குரிய அமீர் உஸ்தாத் உசைர் இஸ்லாஹி அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹ் ஹைர். அல்லாஹு தாலா அவர்களது ஆயுளிலும் வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வானாக. அவர்கள் மூலம் இந்த சமூகத்தை பயனுள்ள வகையில் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு